ரைட், எங்க பார்த்தாலும் ஏஐயோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு வாட்ஸ்அப் சேட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு கோட் ஜென்ரேஷன் வரைக்கும் ஏஐயோட டாமினன்ஸ் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 3 days பேக் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட ஏஐ சேட் ஃபீச்சரை ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய மார்க்கெட்ல ஒரு கான்ட்ரவர்சியல் டிமாண்டிங் டாபிக்கா வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது ஏன், என்ன நடந்துச்சு, விஎஸ் கோட் ஏஐ சீக்ரெட் ஜஸ்ட் வென்ட் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக்காவே பார்க்க போறோம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிட்டப் கோ பைலட் அப்படின்னா என்ன, கோ பைலட்டை ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ கோ பைலட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கோ பைலட் இஸ் நத்திங் பட் ஒரு விஎஸ் கோடோட எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ விஎஸ் கோடோட சேர்ந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு ஏஐ இன்டெகிரேஷன் வந்து விஎஸ் கோட்ல நம்ம என்ன கோட் பண்றோமோ அதோட ஆட்டோ ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் கோ பைலட். சரி, விஎஸ் கோட்ல நம்ம நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்க்க முடியும். பட் இந்த கிட்டப் கோ பைலட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஒரு டாப் வாட்ச் ஃபீச்சராக இருந்துச்சு. அதாவது ஏஐ வந்து பூமிங் ஆகிட்டு இருக்க காலத்திலேயே விஎஸ் கோட் வந்து ஏஐ சேட் இன்டெகிரேஷன் வச்சு டெவலப் பண்ணதான் மைக்ரோசாஃப்டோட ஏஐ கோ பைலட். ரைட்? ஸோ இந்த கோ பைலட் வந்து கோட் ஜென்ரேஷனுக்காக கார்பரேட் கம்பெனிஸ்ல ஆரம்பிச்சு ஒரு என்ட்ரி லெவல் டெவலப்பர் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ கோ பைலட் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். இதோட ஃபீச்சர் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ரைட்? ஸோ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஆட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கோ பைலட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை மைக்ரோசாஃப்ட் ஒரு பே வாலுக்கு பிஹைண்டாக வச்சுருந்தாங்க. மீனிங் நம்ம அதை ஒரு பே பண்ணி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ இல்லை இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இப்போ என்ன டாபிக் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் பெரிய டாபிக். இது ஏன், எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டா ஓப்பன் ஏஐ வந்து விண்ட்சர்ஃப் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. இதை $multiple billion கூட வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து பிரேக் பண்றதுக்காக மைக்ரோசாஃப்டோட ஒரு பெரிய மூவா இருக்குமா அப்படின்னு பேசப்படுது. மைக்ரோசாஃப்ட் இதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணது ஓப்பன் ஏஐயோட அக்வசிஷனை வந்து பீட் பண்றதுக்காக அப்படின்றது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் தான். பட் அது ரியாலிட்டியா அப்படின்னு கேட்டா இல்லை. ஓப்பன் சோர்ஸ் பண்ணது வந்து வெறும் சேட் பாட் மட்டும்தான் மைக்ரோசாஃப்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. மீனிங் என்னன்னா, இந்த சேட் பாட்ன்றது நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேட் பண்ற மாதிரி தான் இல்லையா? வாட்ஸ்அப்ல நம்ம மெட்டா ஏஐ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். சேம் வே ஒரு விஎஸ் கோட்ல கோ பைலட் கூட வந்து சேட் பண்ணி ஒரு கோடு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் அந்த விஎஸ் கோட் ஏஐ கோ பைலட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேட் பாட் மட்டும்தான் மைக்ரோசாஃப்ட் வந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஏஐ கோர் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டில் வந்து க்ளோஸ்டு கோடாக தான் வச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்கு ஓப்பன் சோர்ஸ் பண்ணணும், ஏன் சேட் பாட் மட்டும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா, சேம் கான்செப்ட் சாட் ஜிபிடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு கோடாக தான் இருந்துச்சு. மீனிங் அதை வச்சு நம்ம எதுவுமே கஸ்டமைசேஷன் பண்ண முடியாது. என்ட்ரி லெவலில் வரும்போது சாட் ஜிபிடியுமே அப்படி தான் இருந்துச்சு. பட் லேட்டரா ஏஜென்ட்ஸ் சாட் ஜிபிடி வந்து கஸ்டமைஸ் பண்ற மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சேம் வே மைக்ரோசாஃப்டும் ஓப்பன் சோர்ஸ் பண்ணி இந்த கோ பைலட் சேட்டை வந்து கஸ்டமைஸ் பண்றதுக்காக ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் இதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணதுக்கு மேஜரா என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னா, நிறைய டெவலப்பர்ஸ் வந்து இதை கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். பிளஸ் வந்துட்டு டெவலப்பர்ஸோட பிளகின்ஸ் அண்ட் தென் அவங்க திங்க் பண்ற ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு ரீசனா இருக்கும்ன்றது பார்க்கப்படுது. ஓகே, ஸோ நீங்களும் இதை வந்து ஓப்பன் சோர்ஸ் கோ பைலட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க அவங்களோட ரெப்பாசிட்டரி ஓப்பன் சோர்ஸ் வச்சிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட ரெப்பாசிட்டரி லிங்க் நான் வந்து தரேன். ஸோ நீங்களுமே வந்து க்ளோன் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மூலியமா என்னன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கோ பைலட்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து எவால்வ் ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவங்களோட எக்ஸ் தளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ கூட பண்ணிக்கலாம். ஸோ ட்விட்டரில் நீங்கள் அவங்களோட @code அப்படின்ற ஃபாலோ வந்து நீங்கள் பண்ணிட்டு அவங்களோட கோடை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்டை ஓப்பன் சோர்ஸ் பண்ணதுக்கு இதுதான் மெயின் ரீசன். நிறைய டெவலப்பர்ஸ் வந்து புது பிளகின்ஸை வந்து எழுதி ஃபீச்சர் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் இதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் ஏஐ பீட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசனாக பார்க்கப்படலை. பட் ஸ்டில் கான்ட்ரவர்ஷியல் டாபிக் என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஏஐயை டாமினேட் பண்ணுறதுக்காக இதை ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் டாபிக்கே. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் சோர்ஸ் பண்ணது ஃபியூச்சர் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற ஒரு இம்ப்ரோவைசேஷனுக்காக தான்
இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.